பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தச்சுக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பல பொக்கிஷங்களை கடத்திக்கிட்டு போனாங்களாம். அவங்க கடத்திக்கிட்டு கடல் வழி பயணம் பண்ணும்போது திருச்செந்தூர்ல முருகர மூலஸ்தானத்துல இருக்க முருகரோட விக்கிரகத்தையும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்களாம். கடத்திட்டு போன உடனே அவங்களால எல்லையே தாண்ட முடியலையாம். ஏன்? யார் அங்க உள்ள இருக்கிறது? எல்லையை தாண்டவே முடியலையா. பயங்கர மழை, மின்னல், காத்து. அவங்களால எல்லையே தாண்ட முடியாத போது அந்த படகுல இருந்த நம்மளவங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், நீ யார தெரியுமா கடத்திட்டு போற? முருகரை கடத்திட்டு போற, நீ உயிர் பிழைக்கிறதே கடினம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த தச்சுக்காரர் எல்லாம் பயந்துட்டாராம். அச்சோ, நம்ம உயிர் பிழைக்கிறதே கடினமா அப்படின்னு அந்த முருகரோட விக்கிரகத்தை தூக்கி கடல்ல போட்டாங்களாம். கடல்ல போட்டு உயிர் பிழைச்சு போயிட்டாங்களாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க எல்லாரும் மூலஸ்தானத்துல போய் பார்த்தாங்களாம். திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துல முருகரோட விக்கிரகம் இல்லையா. எல்லாரும் கண்ணீர் விட்டாங்களாம். எங்க முருகரை காணுமேனு ஃபுல்லா எல்லா இடமும் தேடினாங்களாம். அவங்க கண்ணுக்கு கிடைக்கவே இல்லையா. எந்த இடத்துல தேடியும் கிடைக்கலையா. மூலஸ்தானத்துல இல்லாத முருகர் இல்லாத கோவில் எப்படி தெரியுமா இருந்தது? தாய் வீட்டுக்கு போகும்போது தாய் இல்லாத வீடு மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு காவியத்துல சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்துல ஒரு தாய் இல்லாத வீடு மாதிரி அந்த கோவிலே இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்களாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு விக்கிரகம் செஞ்சு மூலஸ்தானத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்பதான் வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கனவுல வந்தார முருகர். நீங்க ஏன் புதுசா செய்யறீங்க? உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது தானே, நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்க ஏன் புதுசா செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்ப சொன்னாராம், கடவுளே, நீங்க எங்களை நாங்க கடல்ல இருந்தோம்னா நீங்க எங்களை கண்டுபிடிச்சிடலாம், நாங்க எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்ணீர் விட்டு வேண்டினாராம். அப்ப சொன்னாராம் முருகர், நீ எலுமிச்சம்பழத்தை வீசுங்க. எந்த இடத்துல எலுமிச்சம்பழம் வட்டமிட்டு மிதக்குதோ அதுக்கு நேரா கருடன் பறப்பான், அந்த இடத்துலதான் என்னுடைய விக்கிரகம் இருக்குன்னு சொன்னாராம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வீசினாங்களாம். கரெக்டா எலுமிச்சம்பழம் வட்டம் விட்டுச்சான், கருடரும் வட்டம் விட்டுச்சான். கரெக்டா உள்ள போனோம்னா அந்த முருகரோட சிலையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு நம்ம மூலஸ்தானத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்களாம். இன்னமும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அந்த கடல்ல வீசப்பட்டதால கொஞ்சம் முகம் அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகான முருகர். கொஞ்சம் இதுவா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருப்பார். இதுதான் நமக்காகவே நம்மளுடைய எல்லையை தாண்டாம நமக்காக வந்தவர் தான் திருச்செந்தூர் முருகர். கண்டிப்பா திருச்செந்தூர் போனோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதலுக்கு உண்டாகிறதுக்கு காரணமே அவர் நம்மளை தேடி வந்தவங்க. நம்மளை தேடி வர்றது எதுவுமே நம்மளை விட்டு போகாது. வடபழனி வள்ளலே சண்முகா, திருச்செந்தூர் ஆண்டவா,